இருக்க வேண்டும். வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியா இருக்கு, எல்லாம் எனக்கு குவாலிஃபியா இருக்காது. அதுதான் முக்கியம். அடுத்தது, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் அது எல்லாம் டிவோஷனலா இருக்காது, பக்தி விருத்தி உண்டாகாது. அப்போ பாருங்க, நம்ம ஆசை எப்படி இருக்க வேண்டும்? பக்தி விருத்தி ஏதுவாக இருக்க வேண்டும். நம்ம ஆசை நன்மைக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். நம்ம ஆசை நம்முடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? நம்ம ஆசை பக்தி விருத்தி ஏதுவாக இருக்க வேண்டும். அது வளர்க்கணும், அது நடக்கும். பாருங்க, ஆபிரகாம் கேட்டார், அவர் ஆசைப்பட்டார், 2 நாளை காண அவன் ஆசையா இருந்தா கண்டு கழிவுறான். பக்திக்குரியது. ஹல்லேலூயா. அதுதான் குவாலிஃபிகேஷன் இல்லை. குவாலிஃபிகேஷன் ஆக்காண்டவர் ஒரு ஆசை கேட்டார் சாலமோன். சரி, குவாலிஃபை ஆகிக்கொள்ள கதை சொல்றேன். ஹல்லேலூயா. அப்படிதான் வரணும். எல்லாத்தையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் செய்ய எனக்கு தகுதிக்கிறார். எல்லாத்தையும் செய்ய, எல்லாத்தையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் பக்தி விருத்தி உண்டாக்காது. அப்புறம் ஏன் அதை செஞ்சுக்கிட்டு? ஆகையினாலே நம்மளோட ஆசையானது தெய்வ பக்தி ஏதுவாக இருக்க வேண்டும். நீதிமான் போல நன்மைக்கு உள்ளதாக இருக்க வேண்டும். அது ஒரு தகுதிக்குரியதாக இருக்க வேண்டும். தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதுனால என்ன உண்டாகும்? கண்ணீர் தான் உண்டாகும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே நம்முடைய ஆசையானது ஒரு கட்டுப்பாட்டுகள் இருக்க வேண்டும் சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசையெல்லாம் இருந்தது, நிறைவேற்றப்பட்டது சொல்லி பார்க்குறோம். அதான்